Hello, welcome to my channel. This is Veronica. Already நம்ம சேனல்ல வந்து வெப் சீரிஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே எப்படி வந்து நம்மளோட fluency and conversation லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் என்ன விவரங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறக்காக நான் சொல்கிறேன். ஐ வாஸ் ஸ்டடிங் இன் அ தமிழ் மீடியம். ஸோ வந்து பக்கா தமிழ் மீடியமான பொண்ணுனா எப்படி வந்து இந்த வெப் சீரிஸை வச்சு என்னோட conversational skill and fluency லெவலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இப்போ வந்து என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நான் வீடியோவில் ஒரு 5 வெப் சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த வெப் சீரிஸை வச்சு எப்படி வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெப் சீரிஸை வந்து பார்க்கறதுனால உங்களோட லிசனிங் ஸ்கில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து தேவையானது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசனிங். நீங்கள் லிசன் பண்ண தெரியணும், லிசன் பண்ணதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்போக்கனுக்கு போக முடியும், கான்வர்சேஷனை வந்து நீட்டிக்க முடியும் இல்லையா. ஸோ லிசனிங் ஸ்கில், உங்களோட வொக்காபுலரி, ஃப்ரேசஸ், இடியம்ஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களோட டெய்லி லைஃப் கான்வர்சேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெப் சீரிஸ். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸுக்கும் மேலே, அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வந்து தெரியாதவங்க, அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க இங்கிலீஷை வந்து ஸ்போக்கன் லெவலில் கற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் தான். ஆனால் நான் இந்த ஃபஸ்ட்டாக பார்த்த வெப் சீரிஸ் வந்து வேறு, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து இட்ஸ் அ பக்கா காமெடி சீரிஸ். ஸோ வந்து யூ இம்ப்ரூவிங் யோர் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூ வில் லாஃப் அவுட் அலோன். எஸ், ஏன்னா அந்த மாதிரி காமெடியாக சிரிக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் இது. சீரிஸை பார்க்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டமான டேக்கு அப்புறமும் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் லைட். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனல், அதாவது நம்ம எப்படி வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எண்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒருத்தவங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது எப்படி நம்ம வந்து அதில் இடையில பேசுறது அப்படிங்கிறதுக்கான எல்லா ஐடியாஸும் எல்லா விதமான வந்து வாக்கியங்களும் இந்த சீரீஸை பார்க்கும்போது நீங்கள் கற்றுக்குவீங்க. மூணாவது யூ வில் லேர்ன் இல்லை யூ வில் அப்ஸ்கில் யுவர் லிசனிங் ஸ்கில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து விட்டுட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எல்லாம் அப்படியே டேரெக்டாக வந்து பேசுறதுக்கு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டெவலப் யுவர் லிசனிங் ஸ்கில். அந்த லிசனிங் ஸ்கில்ல வந்து பக்காவாக உங்களை ரெடி ஆக்கக்கூடிய ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸை வச்சுட்டு எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சீரீஸ் பாருங்கள். ரெண்டாவது சீரீஸை சப்டைட்டிலோட பாருங்கள். ஸோ ரெண்டாவது அந்த சப்டைட்டில்ஸோட அந்த ஒரு கேரக்டரை அப்படியே நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா வீடியோ மியூட் பண்ணி விட்டுட்டு அந்த சப்டைட்டில்ஸ் பார்த்து அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறி பேசணும், லைக் டப்பிங் இல்லை அந்த மாதிரி பேசுங்க. ஸோ இந்த 3 பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளூவன்சி லெவல் உங்களை அறியாமல் நான் வந்துட்டுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் நான் இப்போ கொடுத்துட்றேன், ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடுங்க. Hi, took the SATs for me. I knew you didn't get the 1400. Well, I mean, so now what about the Mike's mom? Oh, the mother just constantly tell her how amazing her son is. Take it from me, moms love me. Ross mom one time actually said I'm like the daughter that she never had. She said, what? She's like the daughter she never had. Can I pass for 19 right? Yes, you can pass for 19. Really? Yes. Seriously, no. Okay? You can play your own age, which is 31. Oh, I am 30. It's a great place to just sit, hang around, drink a few beers and eat some chips. It's a good that you finally have a place to do that. See, that's a great sign. Easy, natural. Now pretend I have a camera. You're changing it. I can't help it. You want to know what I do when you take resume shots? Borrow money from me? Yeah, okay. First of all, you want to make it look spontaneous.
புரிஞ்சிருக்கோம் எந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி வந்து இந்த சீரீஸை வச்சு நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் பார்க்கலாம். என்னன்னு சொன்னாங்கன்னா த பிக் பேங் தியரி. எஸ், பிக் பேங் தியரின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் ப்ளஸ் காமெடி ஒரு சீரீஸ் இது. Many of us heard about the series. I'm pretty sure and damn sure it will give you a deep insight to speak confidently in public places. இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய சீன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பிளேஸ், ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக் பிளேசஸ். ஸோ இதில் வந்துலாம் பார்க்க உங்களுக்கு பப்ளிக் பிளேசஸ் அண்ட் ஒர்க் பிளேசஸில் வந்து ஆஃபீஸில் எப்படி வந்து பேசுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. லாங் பத்தில் லேர்னிங் இங்கிலீஷ் யூ வில் ஹாவ் அ கிரேட் டைம் பை வாட்சிங் திஸ் சீரீஸ். ஏன்னா இட் ஹெல்ப்ஸ் இல்லை என்னென்ன பண்ணும் அப்படின்னா வொக்காபுலரி அண்ட் ஃப்ரேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இந்த சீரீஸ்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ டு நாட் மிஸ் அவுட் திஸ் அண்ட் வாட்ச் திஸ் and learn it. The third one is family reunion. I think this is the most underrated web series to learn English. யாரை கேட்டாலும் வெப் சீரிஸ் வச்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து பிக் பேங் தியரி, யங் ஷெல்டன், ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் ஐ பர்சனலி என்னோட ஸ்கில்ஸை வந்து வாட்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டது வந்து இந்த வெரி ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இந்த சீரீஸ் தான், ஃபேமிலி ரீயூனியன். பிகாஸ் இல்லை அந்த டைட்டில் attract me more. ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபேமிலி ஓரியன்ட் சீன்ஸை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பை வாட்சிங் தீஸ் சீரீஸ் யூ வில் லேர்ன் how to react in family occasions, family meetings, in family discussions. ஸோ வந்து கொஞ்சம் சீன்ஸில் வந்து you will feel emotional and learn so much of phrases, idioms especially. ஏன்னா இடியம்ஸ் வந்து ஒரு சர்காஸ்டிக்காக பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பேசும்போது இட் வில் ஷோ யூ லைக் அ நேட்டிவ் ஸ்பீக்கர். ஒரு தமிழ்லேருந்து வந்து நம்ம வந்து பேசுகிறவங்க மாதிரியே இருக்காது. ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கராட்டும் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்கும் இடியம்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது. ஸோ வந்து அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு பர்சனலி ரொம்ப ஹெல்ப் பண்ண சீரீஸ் வந்து இது. இப்போ பாருங்கள், யூ வில் ஃபீல் நீங்கள் வாட்ச் பண்ண தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஃபெல்ட். அதாவது இதுவும் அதிகமாக பேசப்படாத ஒரு வெப் சீரிஸ், பட் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸ். ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து அவங்களோட நியூயார்க் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்படி அவங்களோட டெய்லி லைஃப் ப்ளஸ் காமெடியோட சேர்ந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஆஸ் வெல் அஸ் யூ கேன் லாஃப் அண்ட் லேர்ன் இங்கிலீஷ்னு நான் சொல்லுவேன். இதில் பர்டிகுலராக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பை வாட்சிங் திஸ் சீரீஸ் யூ வில் லேர்ன் ப்ரொனன்சியேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிக் பேங் தியரி பார்த்தீங்கன்னா வேகமாக பேசுவாங்க. எல்லா கேரக்டர்ஸும் சரி வேகமாக இருக்கும். ஸோ இல்லை வி வில் ஃபைண்ட் லிட்டில் ஹெசிடேட் டு ஃபாலோ இல்லை. அதனால் இன்னும் இந்த வெப் சீரிஸில் வந்து ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறதுனால வி வில் கேட்ச் இட் குவிக்லி. நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. அவங்களோட டயலாக்ஸை வந்து நம்ம டப் பண்ணுறதுக்கோ அதை வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்சனலி நான் எகைன் ஐம் டெல்லிங், பர்சனலி ஐ ஃபீல் திஸ் இஸ் த பெஸ்ட் அண்ட் ஃபாரெவர் வெப் சீரிஸ்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சிரிக்கவும் செய்யலாம், சிந்திக்கவும் செய்யலாம், லேர்ன் பண்ணவும் செய்யலாம். கடைசியாக ஃபிஃப்த் பார்க்க போகிறது வந்து கண்ட்ரி கம்ஃபோர்ட். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு நான் நிறையா என்னோட ஸ்கில்ஸ் அண்ட் வந்து நியூ வேர்ட்ஸை வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். வொக்காபுலரி அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வொக்காபுலரியை டெவலப் பண்ணுறதுக்கான த பெஸ்ட் வெப் சீரிஸ் இந்த வெப் சீரிஸ். ஸ்லோலி வந்து அது மட்டும் இல்லை, இது யூ வில் ஃபீல் குட். இந்த வெப் சீரிஸை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃபேமிலி வந்து எப்படி வந்து என்ஜாயபுளாக டெய்லி லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த சீரீஸ் பார்க்குறப்ப நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப் கான்வர்சேஷனை வந்து அழகாக கேரி பண்ணிக்கலாம். யூ வில் ஸ்பீக் லைக் அ நேட்டிவ் இல்லை. இந்த சீரீஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்ட்ரி கம்ஃபோர்ட் நான் சொன்ன இந்த 5 சீரீஸும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பர்டிகுலராக இருக்குது. பட் ஆல்சோ இன் யூடியூப்பில் சில சீரீஸ் வந்து ஃப்ரீயாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து 5 வெப் சீரீஸையும் என்னென்ன எனக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 minutes வாட்ச் பண்ணுங்கள் சப்டைட்டில்ஸோட. அதை வந்து அவங்களோட சேர்ந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எகைன் மியூட் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து அந்த கேரக்டராகவே டப் பண்ணிங்க. நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டரையும் ஃபஸ்ட் டைம்லேயே அட் அ டைம்லேயே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பர்டிகுலர் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை எடுத்துக்கோங்க, அவங்களோட டைலாக்ஸை மட்டும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்படிங்கும்போது மெதுவாக நீங்கள் எல்லா கேரக்டரும் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு கேரக்டரை மட்டும் தான் பாடினேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேமிலி ரியூனியன், அதில் வந்து MDRன்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட்மா இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் வந்து தன்னை போல் ஏதாவது சீரீஸ் பார்த்தா அப்படின்னா சப்டைட்டில்ஸ் பார்த்துட்டு அதை அப்படியே டப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ வந்து அது பழக்கமாயிடுச்சு. ஸோ அப்படி பழக்கம் ஆகும்போது உங்களே அறியாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட நீங்கள் பேசும்போது வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தானாகவே வரும். தட்ஸ் அ மேஜிக் ஆஃப் பிரெயினுங்க. நீங்கள் வந்து சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் பழக நீங்கள் பழகிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து எங்கேயா பேசும்போது இப்படிங்கிறப்ப தானாகவே உங்களுக்கு வரும். தட்ஸ் அ மேஜிக் ஆஃப் பிரெயின். ஸோ வந்து தட்ஸ் அ மேஜிக் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாயும் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.